நாம் எதற்காக அன்பான செயல் செய்ய வேண்டும்? நாம் எதற்காக ஜீவ காருண்யம் செய்ய வேண்டும்? நம் குடும்பம் பொருட்டு ஓடி ஓடி உழைக்கின்றோம். நம்மை வருத்திக் கொண்டு படாத பாடுபடுகின்றோம். நமக்காக வாழும்போது பெரிய அறிவு கிடைப்பது அரிது. பிறருக்காக உழைக்கும் போது பெரிய அறிவு பெறுவது எளிது. குடும்பம் மட்டும் என்று வாழும் போது நாளை என்ன ஆகும் என்று தெரியாது. உன் வாழ்க்கை மட்டும் என்று வாழும் போது நாளை நினைத்து ரொம்ப பயமாயிருக்கும். உன் குடும்பம் மட்டும் என்று உழைக்கும்